சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற எஞ்சியவர்கள் என்ன ஆனாங்க? மற்றவர்களெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியே தப்பித்து விட்டார்கள். காவல்துறை கையில் கட்டப்பட்டுகின்றன. காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் தான் நான் சொல்றேன். அவர்களே கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. சொன்னதாக 2138 வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக கொள்கை விளக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. ஆக எஞ்சியவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. ஆக எஞ்சியவர்களாம் இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்குது. கஞ்சா போதையில கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது. நீங்க தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி, பத்திரிகை பார்த்தாலும் சரி, நாள்தோறும் கொலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் கஞ்சா போதை தான். இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதனால இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம மார்ச் 5ஆம் தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் கடலோர காவல் படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுகின்ற போது 108 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. இந்த பிப்ரவரி மாசம் இத்தனை நடந்திருக்குது. நாமக்கல் மார்ச் 6 நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வெப்படையில் 10,000 போதை மாத்திரைகள் பிடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டெல்லியில இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களை பிடிபட்ட பிறகுதான் இந்த பிப்ரவரி மாசத்திலிருந்து மார்ச் மாசம் வரைக்கும் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டதன் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறிவிட்டது என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம இதற்கு பதில் சொல்லுகின்ற விதமா திமுக அமைப்பு செயலர் RS பாரதி ஏதோ கண் துடைப்புக்கு பேசிட்டு போயிருக்கார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு என்ன விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இனியாவது விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதோட அண்மையில் ஒரு திட்டத்தை நீங்கள் நலமான ஒரு அருமையான பெயர் சுட்டி அவர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாரு. இப்ப பத்திரிகையாளர் ஊடக நபர்களையும் கேட்கிறேன், நீங்களாம் நலமா இருக்கிறீங்களா? ஏன்னா பத்திரிகையாளர் நீங்கள் சுதந்திரமா செயல்பட முடியல. அண்மையில் பாத்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுன்னு ஒருத்தர், அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அந்த கொரியர் அலுவலகத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அங்க ரெய்ட் செய்கின்ற பொழுது அந்த செய்தியை சேகரிக்க சென்ற ஊடக நண்பரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்ல, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஊடக நண்பர்கள்லாம் அவர் மீது வழக்கு போடுன்னு போய் சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்களாம் நலமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா? பேச மாட்டேங்கிறீங்க. பேசலீங்கன்னா உங்களுக்கு உங்களையெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான். உங்களுக்கு முதல் பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தால் தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும். அப்படி நாட்டு மக்களுக்கு
தெரிவிக்கின்ற நல்ல கருத்துக்களை செய்திகளை சேகரிக்க செல்கின்ற அந்த ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் தாக்குவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. வாரியம் அமைத்ததன் மூலம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? ஏதாவது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, டெலிபோன்ல உங்கள்கிட்ட பேசுவார் நினைக்கிறேன். பேசினாரா? ஏங்க பேசினாரா இல்லைங்களா? உங்களுக்கு பேசல. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள்கிட்ட போய் நலமான்னு கேட்டா எந்த மக்கள் நலமான்னு சொல்லுவாங்க? போதைப் பொருள் சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று டிஜிபி வந்து பிரஸ் மீட் பண்ணும்போது, அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து யாருனாலும் சொல்லலாம், ஆனா ஆதாரங்கள் இருக்கணும். புள்ளி விவரங்களின் அடிப்படையில தமிழ்நாடு தான் போதைப் பொருள் தடுப்பு விஷயத்துல வந்து முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு டிஜிபி பேசியிருக்காரு. அப்புறம் இந்த டிஜிபி தானே கொடுத்த புள்ளி வரும். இந்த புள்ளி வரும் யார் கொடுத்தது? உள்துறைக்கு யார் கொடுத்தது? இதுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சரும் டிஜிபி தான் பொறுப்பு. இந்த பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை இது முழுக்க முழுக்க காவல்துறை சம்பந்தப்பட்டது. அவள் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தைப்படி தான் நான் பேசுறேன். இது 2020, 22, 23 நடந்த செய்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் எவ்வளவு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் நீங்களே தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை முழுமையாக செயல்படாத காரணத்தினால், செயலிழந்த அரசாங்கம் இருந்த காரணத்தினால், நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இந்த 2 மாசத்துல மட்டும் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாநில அரசு செயல்படாத காரணத்தினால தானே இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுக்கு 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்திருக்கான்னு கேட்ட செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிப்பு. போதைப் பொருள் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் இதில் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டால் வாழ்க்கையை சீரழிந்து விடும். இவ்வளவு மோசமான விஷயத்தை இவர்கள் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் இந்த போதைப் பொருள் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் ஒளிபரப்பிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்படி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு போதைப் பொருள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வெளிநாட்டில் கடத்தப்படுகின்ற சம்பவம் சர்வசாதாரணமாக நடக்குது. இந்த போதைப் பொருள் மாதிரியான விஷயங்கள்ல NCB, DRI எல்லாம் வந்துட்டு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஆனா அந்த கஞ்சா மாதிரியான விஷயங்களை பிடிக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படின்றதையும் டிஜிபி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் கஞ்சா 2.0 எல்லாம் வந்து நாங்க ஆமா நீங்க சொன்னீங்க. இதுக்கு முந்தைய இந்த டிஜிபி அழகா பேசிட்டு இருப்பார். ஆனா சைக்கிள்ல போவார் காவல் நிலையத்துக்கு. அது பத்திரிகைகள் அழகா போட்டு காட்டுவீங்க. நாங்க கஷ்டப்பட்டு நிறைய செய்திகளை சொல்லுவோம். ஆனா அது சரியா வராது. ஆனா அப்ப திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது 2.0, 3.0, 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆயிட்டார். வேற என்ன ஒரு சாதனை பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் முழுக்க முழுக்க நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக அரசு, இன்றைய முதலமைச்சர், உள்துறை வச்சிருக்கின்ற முதலமைச்சர், காவல்துறை அதிகாரிகள் தயாரித்து கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இதை கொள்கை விளக்க குறிப்பை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டது 2 ஆண்டுக்கு முந்தைய பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. வழக்கு பதிவு செய்த கை செய்யணும்ல. அவர் 140 பேர் கை செஞ்சு எஞ்சியவர்கள என்ன ஆச்சு? அவர்களை வெளியில் இருக்கிற காரணத்தால இப்படிப்பட்ட போதைப் பொருள் சர்வசாதாரணமா இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க. அதான் நான் குறிப்பிடுறேன். இந்த ஜாபர் சாதிக்கின்ற அந்த குறிப்பிட்ட நபர் டிஜிபியை பார்த்து தான் நீங்க கூட இப்ப ஆமா ஜாபர் சாதிக் டிஜிபி என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு NGO மூலமா வந்தாரு, CCTV ஸ்பான்சர் பண்றதுக்காண்டி வந்தாரு. ரைட். ஒரு டிஜிபி அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கார். 26 வழக்குகள் அவர் மீது இருப்பதாக தகவல். அதை விசாரிக்க வேணும்ல. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு விசாரிக்க வேணும்ல. எல்லா வசதியும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அவர் டிஜிபி. ஒருவரை அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் விசாரிச்சு தானே அவரோட பழக வேணும். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை தான் கொடுத்தாரா இல்லது எத்தனை தடவை செஞ்சாரு யாருக்கு தெரியும்? வெளியில் வந்தது ஒரு தடவை தான். அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு விளக்கம் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்
பிடிபட்டதாக செய்திகள் வந்துள்ளன. உடனடியாக கட்சியில் இருக்க திமுக கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார். உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொதுச் செயலாளர் அவரை அடிப்படையில் நீக்கப்படுகிறார். இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலையும் முதலமைச்சர்கிட்ட, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட, அவர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பழக்கம் இருந்ததாக இது செய்தியெல்லாம் வந்திருக்குது. இதுக்கு உண்டான பதில விவரத்தை முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்னுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.